guys. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா லே ராயல் மெரிடியன். எதுக்காகனா ஃபைனல் ரிஹர்சல். எஸ், என்ன ஃபைனல் ரிஹர்சல்? ஸோ ஆல்ரெடி நாங்கள் சங்கீத் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த ஃபைனல் டே ரிஹர்சல் கொடுக்குறதுக்காக உள்ளே போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அவசரமாக ஓடி வந்தோம். பாருங்கள், மூச்சு வாங்குது. வண்டியை பார்க்கிங்கில் விட்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸ் தான் நம்ம போக போகிறோம். போயிட்டு ஸோ அங்கே எப்படி ரிஹர்சல் போகுதுன்னு நான் உங்களுக்கு போய் காட்டுறோம். ஓகே guys, this is entrance. Hi, congratulations. அங்கே ஃபுல்லாக தமிழ் பொண்ணாக இருக்காங்க ஃபுல்லாக. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் vlog. ஓகே, யூ கண்டினியூ. எஸ், we are going to start the rehearsal now. எஸ், ஃபஸ்ட்டு போகிறோம் கீழே. இப்போ ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கோம் எங்கே எங்களுக்கு வந்து ரிஹர்சல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் வந்து அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நான் அங்கே போய்ட்டு ரிஹர்சல் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வேறு ஒரு பிளேஸ் தேடிட்டுருக்கோம் ரிஹர்சல் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ், இது வந்து சாப்பிட்ற இடம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சாப்பிட்ற இடம் தான். எங்கள் உள்ளே வந்ததுமே சாப்பிட்ற இடம் தாங்க ஃபஸ்ட்டு போல். அதுக்கப்புறம் தான் போல் மற்றதெல்லாம். இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை. செமையாக இருக்கலங்க, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்காங்க பாருங்க, க்யூட்டாக. என் பேர் கிறிஸ்டின், பேகேஸ்வர். ஸோ ரெண்டு பேருமே இங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக. ஸோ இப்போ உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கைஸ், உள்ளே போனதுமே ஃபோட்டோ ஆல்ரெடி ஷூட் பண்ணது ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், ஆல்ரெடி ப்ரீ வெட்டிங் ஷூட் உங்களை காட்ட பாருங்க. சிம்பிள். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியே இருக்கேன். உள்ளே ஸ்டே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கா. இப்போ நான் உள்ளே போகிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அப்படியே காட்டுறேன் இருங்க. ஸோ கைஸ், இங்கே ப்ராக்டிஸ் போயிட்டு பாருங்க. பயங்கரமாக ஸ்டே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கா. குட்டி பையன் ஒரு தழுவுறான் இந்த பக்கம். எஸ், பாருங்கள், ரிஹர்சல் பயங்கரமாக பண்ணுறாங்க. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியல, பார்ப்போம். செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ப்ராக்டிஸ் சொன்னால் போதும், வந்து நின்றுறாங்க கரெக்டாக பொசிஷனில் நின்றுட்டு ரெடி ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம கூட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். இவங்க பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சூப்பர். பார்ப்போம் பர்ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேஜ் வந்து அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடின்னு தான் நினைக்கிறேன். எப்படியோ ஒரு 7 o'clock தான் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேஜில் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஸ் மாற்றி வருவாங்க. ஸோ அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிரேக் கிடைக்கும். சின்ன பிரேக்கில் வந்து அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹாய் காய்ஸ், ஸோ இப்போ வந்து நாங்கள் ரிஹர்சல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். சும்மா உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம் யோசனை இருக்கும். கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற போயிருக்காங்க. எல்லாம் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம் அதை பார்க்கறதுக்கு. ஏன்னா சொல்லி கொடுத்த மாதிரி ஆனாங்களாம் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தோணும்ல. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன செய்யா, நீங்கள் தான் சொல்லு. ஸ்டே வந்து பேசவே இல்லை. ப்ராக்டிஸ் ஓவராக கொடுத்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கா. அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக காலையிலேருந்து ஃபுல்லாக கோரியோகிராஃபி, காம்படிஷன் ப்ராக்டிஸு இதெல்லாம் போயிட்டுருக்கா. ஒரே டயர்டாக இருக்குது. இப்பயும் இவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட இந்த ரிசப்ஷனுக்கு நாங்கள் இருந்து தான் ஆகணும். பிகாஸ் அவங்க இன்வைட் பண்ணாங்க ரிசப்ஷனுக்கு ஆஸ் அ கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணாங்க. ஆமாம், நாங்கள் வந்து எஸ் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கெஸ்ட்டாகவும் இங்கேயே உட்காந்துட்ருக்குறோம். வேறு வழி கிடையாது. ஆக்சுவலாக டக்குன்னு மியூசிக் ஸ்டாப் ஆகிடுச்சா. ஆமாம், இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக வச்சு பேசிகிட்டு இருந்தோம். டக்குன்னு எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நாங்களுமே வெளியில் அவ்வளோ லாக் பண்ணதில்லைல்ல. ஸோ அதனால் எல்லோரும் முன்னாடியும் பேசுறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் பேசுவேன். பட் இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கா, தொண்டையில் கிச்சு அதனால ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் பண்ணி 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 கத்தி 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 சாருக்கு வாய்ஸ் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டங்க. ஸோ வேறு சாருக்கு நீங்கள் பர்த்டே. ஆமாம், எனக்கு பர்த்டேங்க இன்றைக்கி. என் பர்த்டே பாருங்கள், சுற்றி ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. காலையில் வந்து எனக்கு காம்படிஷன் ப்ராக்டிஸ், இவங்களுக்கு காலையில் ஃபுல்லாக கிளாஸஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஒரு கோரியோகிராஃபிக்கு போனோம்.
அந்த கோரியோகிராஃபி முடிச்சுட்டு அப்புறம் டக்குன்னு லஞ்ச் முடிச்சுட்டு டக்குன்னு லஞ்ச் என்னால் ஸ்பீடெல்லாம் சாப்பிடவே முடியாது. இன்னும் பசிக்குது. சாப்பிட்டு தயிர் சாதம் அது எப்படி வேகமாக சாப்பிட முடியும்? ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டக்குன்னு கிளம்பி ஓடி இங்கே வந்துட்டு ஆக்சுவலி இங்கே வந்து இங்கே 3:30 வர சொன்னாங்க. அங்கேருந்து கிளம்புதே 3:30 தான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து முடிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு லஞ்சு சாப்பிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தது 4:30 4:40 இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு வழியாக ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அவங்க கிளம்ப போயிருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருந்தாங்க டு பி ஃப்ராங்க். ஏன்னா காலையில் மேரேஜ் அப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதுவும் தாண்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா ஆமாம் அவங்க சூப்பருங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கூப்பிட்றோம் அப்ளோஸ் பண்ணலாம். இல்லை என்னென்னா இப்போ நமக்கு வந்து ப்ராக்டிஸ் கூப்பிட்றப்போ வந்து நம்ம ஒரு மாதிரி சோம்பேறிப்பட்டு வர மாட்டோம். ஆல்ரெடி டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கூட்டம் வந்து பண்ணுறாங்க. சரி வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸை மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணானுங்க. பட் ஆனால் அவங்க வந்து வீட்டில் வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிருக்காங்க, மேலே போயிருக்காங்க. சரி கிளம்புறதுக்கப்புறம் அவங்க அந்த கஷ்டத்தெலாம் ஃபேஸ்லேயே காட்டாமல் ஜாலியாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆடுவாங்க, கண்டிப்பாக ஜாலியாக ஆடுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆமாம் அவங்களுக்கு இந்த மேரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஆசையாங்க. ரொம்ப நாள் வந்து ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி இதை வந்து பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை பேர் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒன்ஸ் மேரேஜ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைலாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க மாட்டுன்னு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவங்க வந்து யூஎஸ் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம இதை வந்து திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம நினச்சதை பண்ணணும், நம்ம ஆசைப்படுற விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு விஷயம். ஆனால் பண்ணுறாங்க. எப்படி வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணியிருந்தா, ஸோ அவங்க லவ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ மெனக்கெட்டு வருவாங்க பார்த்துக்கோங்க. சரிங்க நான்லாம் கண்டிப்பாக யூஎஸ்லாம் போயிட்டு வச்சுக்கோங்க அங்கே திரும்ப வரவே மாட்டேன். அங்கேயே ஜாலியாக இருப்பேன். இங்கே வந்து நான் பண்ண மாட்டேன். பார்த்துக்கோங்க. ஜாலியாக இருப்பேன் மீன்ஸ் உங்க கூட ஜாலியாக இருப்பேன் சொன்னேன். திரும்ப வந்து பண்ணுறது அதாவது எப்பவுமே வந்து சுட ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிலே ஆச்சு வச்சுக்கோங்களேன் சோம்பேத்தனை போட்டுருவோம் யாராக இருந்தாலுமே. மேக்ஸிமம் நான் அப்படி தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணி பண்ணுறாங்கன்னா அது பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து மெனக்கெட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் புரியணுங்காக நான் சொல்கிறேன். நம்ம ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும்னு நினச்சோம். நீங்கள் சொல்லுங்கள். ஓ எனக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன் என்னன்னு சொல்லி. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. சொல்லு. அதானே சொல்லிடு. என்ன தெரியுமா, இந்த வீடியோ நாங்கள் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறோம். ஐயோ பல்பு. ஓகே அந்த சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் தனி ஒரு வீடியோவை போடுவோம் சரியா? அதை பாருங்கள். ஓகே எஸ் நெக்ஸ்ட் நீங்கள் எதாவது சொல்ல போகிறீங்களா ஸ்ரேயா? நன்றி வணக்கம். ஓகே இல்லை அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சர்ப்ரைஸு ஒரு ஷாக்கு எல்லாம் இருக்கும். எல்லாம் இருக்காது. ஒரு சர்ப்ரைஸ் அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு தம்ப்லைன்ல இருக்கும். பெருசாக கொட்டை இதை தம்ப்லைன்ல போட்டிருப்பேன். ஓகே சரி தம்ப்லைன் பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். உள்ள வீடியோ வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. என்ன வியூஸ் நீங்கள் கொடுத்தா தானேங்க நாங்கள் ஃபேமஸ் ஆக முடியும், நாங்கள் டூர் போக முடியும், காசு சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் பண்ணுறாங்க. நாங்கள் அதுக்காக தான் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வியூஸே போக மாட்டேங்குது. பட் பரவாயில்ல கொஞ்சம் வீடியோ ஆக்சுவலாக அந்த அளவுக்கு போடல. பிகாஸ் எங்களுக்கு ஸ்கெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்குது. கிளாஸஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே ரொம்ப பிஸியாக போகுது. டான்ஸ் வீடியோஸை நாங்கள் நிறையா போடுறது கிடையாது. ஏன்னா சுத்தமாக சொன்னால் டைம் இல்லைங்க. ரொம்ப டைம் கஷ்டமாக போகுதுங்க. ரொம்ப கஷ்டம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்போ வீடியோ பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் டைம் இல்லை, கொஞ்சம் டைம் ஃப்ரீ ஆகிட்டதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னா அவங்க போய் தானே சொல்கிறேன். கோச்சிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இவனுக்கு வந்து ஏன் டைம் இல்லைன்னா எப்படி வீடியோ பண்ணுறேன்? நாங்கள் ஒரு நாள் நாங்கள் எப்படி வீடியோ பண்ணுறோம் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் வந்து 1 வீக்குன்ற ஒரு 2 வீக்ஸுக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவோம், ஸோ கேமரா எடுத்துகிட்டு வந்து எல்லாமே செட் பண்ணி ஒரே நாளில் 5 வீடியோ 6 வீடியோ மொத்தமாக பிளான் பண்ணி நல்லா ரஷ் பண்ணி பண்ணுறது. எப்படின்னா இப்போ இன்றைக்கி கிளாஸ் முடியுதுன்னா 8 o'clock 8:30 கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். ஆமாம் ரொம்ப அதுவும் நாங்கள் மிட் நைட் வரையும் ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணி திரும்ப கிளாஸ் இருக்கும். திரும்ப விட்டோன்னா அன்றைக்கி நாங்கள் எடுக்காமல் விட்டோன்னா திரும்ப வந்து நாங்கள் இன்னொரு நாள் பிளான் பண்ணுறதுக்காக ரொம்ப ரஷ் பண்ணி மொத்தமாக ஒரே நாளில் பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ எடுப்போம். அப்போது என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா நான் தான் வீடியோ எடுக்கணும். அப்போ நான் வந்து வீடியோ எடுக்காமல் வந்து வீடியோ பண்ணேன்னா ஓலற பாருங்க. நான் வந்து வீடியோ எடுப்பேன், இவன் வந்து ஆடுவான். நான் வீடியோ எடுத்தால் தான் இவன் ஆட முடியும். புரியுதா? எஸ் அதான் விஷயம். ஸோ ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறோங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.
லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஓகே, அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்த யூஎஸ் ட்ரிப் போகலான்னு இருக்கோம். யூஎஸ் ட்ரிப் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, எல்லாரும் எங்களையே பார்க்குறோம். ஆமாம், ரொம்ப சைலண்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகல, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கோம். என் வாய்ஸ் ஆகுது பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இவங்க வாய்ஸ் வந்து ஊருக்கே கேட்குறோம். இட்ஸ் ஓகேங்க, அப்படி தாங்க வ்ளாகர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவோம். இது வந்து ரூல்ஸு அப்படி தான் இருக்கும். டோன்ட் வரி. ஓகே கைஸ், ஸோ நாங்கள் வந்து இப்போ வெளியே போயிடுச்சோம், டீ சாப்பிட்டு வரலான்னு பார்க்குறோம். நாங்கள் அங்கே போயிட்டு வந்து அப்புறமா என்ன நடக்குதுன்னு வீடியோவில் காட்டுறோம். ஓகே, அப்படியே வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு இருங்க லாஸ்ட் வரைக்கும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோ முடியும். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆமாம், ஆக்சுவலி அவங்க வீடியோ வந்து அவங்க ஆடுறது வந்து ஒரு மேபி ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஆடுறது வந்து உங்கள் வீடியோ காட்டுறோங்க, அவ்வளோதாங்க. பை பை. மறக்காமல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எஸ், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனில் தட்டி விட்டுடணும். ஆமாம், இது எப்பவுமே நாங்கள் சொல்கிற டைலாக், அதனால் நாங்கள் நடுவுலேயே சொல்லிடுறோம். லாஸ்ட்டில் பண்ணால் யாரும் பார்க்க மாட்டேங்க, அதனால் நடுவுலேயே சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஸோ இவர் தான் வந்து நம்ம மேரேஜுக்கோட டேடி. ஓகே, எஸ் கைஸ், இங்கே பாருங்கள், வெளியே வந்தால் இங்கே பாருங்கள் எல்லோரும் பயமாக இருக்காங்க. ஸோ ஸ்டே என்ன பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள், மேரேஜ் பொண்ணுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஓகே, எஸ் கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் இப்போ தான் வெளியே இருந்து உள்ளே வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். Yeah, talk something. I have been sent to get Look at here, look at here. Yeah. I've been sent to get Surya, so I am right now a bit busy. விளையாட்டே இருப்பானுங்க, எதுவும் அவனுக்கு பேச நமக்கும் புரியாது, நம்ம பேச அவனுக்கும் புரியாது. ஸோ அவங்க ஒரு தனி வேர்ல்டில் விளையாண்டு இருப்பானுங்க. அதுங்களா செம்மையாக இருக்காங்களா? சரி, அவங்களுடைய கெட்டப் சூப்பராக இருக்க பாருங்க, ரெண்டு பேருமே செம்மையாக இருக்காங்க. என்ன பார்க்குறீங்களா? அப்படியே அங்கே பாருங்க. ம், அங்கே பார்த்தீங்களா? வெளிநாட்டில் அவங்க ட்ரெடிஷன், நம்ம ட்ரெடிஷனை ஆக்சுவலி வெளிநாட்டிலேருந்து வந்த அவங்களே வந்து நம்ம ட்ரெஸ் போட்டு லெஹங்காலாம் போட்டு சூப்பராக இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், வெஸ்டர்ன் கல்ச்சரில் சூப்பராக ட்ரெஸ் போட்டு போகிறாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் தான் வந்து இது மாதிரி ட்ரெஸ்மாக போட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. Hi Ellen, are you going to perform? Yeah, just a little. So what song? It's a song my mom picked out. It's called Okay. All I Want Is You. Okay, nice. It's cute. I'd never heard it before, so. Okay, okay. Hello. Check, check. இருப்பாங்க, இவ தான் முக்கியமான கெஸ்ட்டு. எஸ், ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. எஸ், என் பேர் வந்து விக்கி. இவ தான் உங்கள் ஒய்ஃப். எங்கே போகிறாங்க பாருங்கள், எஸ்கே போகிறாங்க பாருங்கள். எஸ், ஆமாங்க. ஓகே, பார்த்துக்கோங்க, வந்தாங்க பையன், ஸ்மார்ட்டான பையன். நாங்களும் ஒரு மாசம் டான்ஸ் கத்துக்கிட்டோம். ஆமாம், அதுக்கப்புறம் நல்ல கொஞ்சம் கேப் எடுத்துட்டாரு. கேப் எடுத்து ரொம்ப கேப் எடுத்துட்டோம். ஆமாம், திரும்ப வருவார்னு நினைக்கிறோம். கண்டிப்பா வரணும் ப்ரோ. இன்னும் பின்னாடி வராங்க, முக்கியமான விஐபிலாம் பின்னாடி வராங்க. நம்ம விஐபி, அவங்க விவிஐபி. எஸ், எல்லாரும் வராங்க. நாங்கள் ஓரமாக உட்காடுறோம். நாங்க என்ன ஸோ காய்ஸ், ஸோ ஃபைனலி மாப்பிள்ளை மேலே வந்துட்டார் பாருங்க. க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி க்ரௌடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரா. ஸோ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வந்திருக்காரு. ஓகே, ஸோ அங்கே பின்னாடியே பொண்ணு வராங்க பாருங்க, அவங்க அப்பாவோட. தெரிகிறதா? சூப்பர். நடுவில் இன்னொரு மாப்பிள்ளையும் முன்னு வந்துட்டாங்க, இவங்களை கண்டுக்காதீங்க. ஆ, கியூட்டாக அழகாக நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா? சூப்பராக. அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா இவங்க ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்க மூலியம் தான் நமக்கு தெரியும். ஓகே, சரிங்க, காட்டுறேன் க்ளோஸ் அப்பில். இவர் தான் நம்ம சதீஷ் அண்ணா. ஹாய்ண்ணா.
எஸ் சும்மா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். எஸ் எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன வீடியோ எடுத்து? ஆமாம், உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டேன். வரலையா? இந்தோ பின்னாடியே இவங்க வந்து நம்ம அக்கா. இவங்க தான் நான் சொன்ன இவங்க தான் முக்கியமான ஆர்டிஸ்ட். ஐயா எப்படி இருக்கீங்க? அடுத்த வாரமா? ஓகே நீ ரீல்ஸ் பண்ணதா அப்படி 30 செகண்ட் வீடியோ எடுக்கறோம். ஓகே ஓகே பாருங்க ஃபுல் வைப்ல இருக்காரு. ஐயோ எங்க பாருங்க முக்கியமான கெஸ்ட். ஐயோ டேய் நீங்க என்ன பண்றீங்க? இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தங்க. அவனை ரொம்ப வருஷமா தான் இருந்தான், ஆளே காணோம். இப்போ கைஸ் ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் ஏதோ ஸ்டோரி சொல்கிறாங்க. என்ன ஸ்டோரின்னு தெரில. அவங்கள பற்றி ஏதோ சொல்லுவாங்க. சீக்ரெட் கார்டன். தி சீக்ரெட் கார்டனா? த சீக்ரெட் கார்டன் ஸ்டோரி பேர். எஸ், தி சீக்ரெட் கார்டனா ஸ்டோரி பேர். ஸோ அந்த ஸ்டோரி சொல்லி அவங்கள ஏதோ ரொம்ப பெருமையாக சொல்கிறான்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளோதான் கிளாப் பண்ணுறாங்க. Separation. The choice to love is a choice to connect, to find ourselves in the other. எஸ், இப்போ வந்து அவங்க பையன் அவங்க மம்மிக்காக ஒரு பாட்டு பாட போகிறான். Flowers a flower growing wild and free. All I want is you to be my sweet honey bee. And if I was a tree growing tall and green, all I want is you to shade me and be my leaves. கைஸ் ஆக்சுவலி இப்போ வந்து பொண்ணு பேசுகிறாங்க, ரொம்ப எமோஷ்னல் ஆகி பேசுகிறாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ மேரேஜ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டு கிளம்புறது தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் தாங்க இருக்குது நம்ம ஃபங்க்ஷனு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சொல்லி கொடுத்து அவங்க ஆடுவாங்க. என்னென்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது உங்கள்கிட்ட காட்டுறோம். இவங்க எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் பாருங்கள், அழகாக போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படி கைஸ் இது வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பாருங்கள், அழகாக இருக்காங்க எல்லாரும். சூப்பராக இந்தியன் ட்ரெஸ் போட்டு, இந்தியன் ஸ்டைல் ட்ரெஸ். அப்படி ஓகே ரெடி.